ரைட். அவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கடந்து போகிறோம். எத்தனை பேருக்கு எங்களுடைய புது வருஷ ஆராதனையினுடைய செய்தி தெரியும்? சொல்லுவீங்களா? மூவ் ஃபார்வர்ட். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, மூவ் ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. மூவ் ஃபார்வர்ட். அதுதான் எங்களுடைய 2026 ஆண்டவர் கொடுத்த செய்தி. எங்களுடைய சபைக்கு, சபை பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த செய்தி இதுதான். விசுவாசித்து பற்றி கொள்ளுங்க. This is the message that God gave to us, the church and every family here. So hold on to it. ஆமென். இன்னொரு தடவை சொல்லுவீங்களா? மூவ் ஃபார்வர்ட். Move forward. Should we repeat that one more time? சத்தத்தை காணல, சொல்லுங்க. கூட ஹீட்டரை கொஞ்சம் விஜய் ஆஃப் பண்ணி விடுங்க ப்ளீஸ். நல்ல ஒரு லவுடா சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து, பக்கத்தில் இருக்கிற Move forward. மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஒரு விஷயத்தை பேசுகிற பொழுது அந்த விஷயத்தை ஆண்டவர் கனம் கொடுக்கிறார். Children of God, when we honor and believe God and speak certain things, God honors that. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். King Hezekiah, when he was sick, diseased, he looked to God and he prayed. ஆண்டவர் எடுத்த டிசிஷனை மாற்றி ஆண்டவர் அவருக்கு 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். God changed his decision and added 15 more years to his life. ஆண்டவர் தான் சொன்னார், நீ எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்து, உன்னுடைய டேஸ், உன்னுடைய காலம் முடிய போறதுன்னு ஆண்டவர் தான் சொன்னார். And it was God who told him to prepare everything because his time had come to an end. எசேக்கியா ராஜா ஆண்டவரை பார்த்து பேசின பொழுது ஆண்டவர் அதை கனப்படுத்தி அதே மாத்தினார். When King Hezekiah spoke to God, God honored him and answered him. யாபேஸ் ஜெபம் பண்ணினார் ஆண்டவரை பார்த்து. Jabez, he prayed. ஆண்டவரே, நீ என்ன பெருக பண்ணுங்க ஆண்டவரே. And he said, God, multiply me, என்னை பலப்படுத்துங்க, strengthen me. நான் சிறியவனா இருக்கிறேன், என்ன பெரியவனா மாற்றுங்கன்னு ஜாபேஸ் ஜெபிச்சார். And Jabez prayed, God, I am small, make me great. ஆண்டவர் ஜாபேஸை பெருக பண்ணினார். God multiplied Jabez. அதனால தான் சொல்றோம், when you speak, very careful with your words. This is why we say, நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் கவனமாயிருக்கட்டும். ஆண்டவரை நம்பி நாங்கள் சொல்லுகிற பொழுது நான் முன்னேறி செல்லுவேன் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். And when we rely on God, when we trust in God, and when we say we will move forward, God will honor that. ஒரு சைக்காலஜியா நாங்கள் எகைன் திரும்ப திரும்ப சொல்ல ஒரு விஷயம் நடக்கிற காரியம் இல்லை, அதில் அதை நான் சொல்லலை. This is not a psychological thing that when we repeat these things comes. I'm not saying this. மேஜிக் ஒன்றும் இங்கே இல்லை. There is no magic here. ஒரு அப்பா ஒரு பிள்ளையோட வார்த்தையை கனப்படுத்துறார். It's like a father honors a child's word. நாங்கள் சொல்ல சொல்ல ஆண்டவர் செய்வார். And as we say, God honors that He does it. Amen. We will move forward. நாங்கள் முன்னேறி செல்லுவோம். Hallelujah. இந்த நாளில் அதை தொடர்ச்சியை நான் பார்க்க போகிறோம். So we just continue to see the remaining of the message.
ஆண்டவருக்கு சித்தம்னு சொன்னால் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். And if it's the will of God, we'll continue to see that next week also. அதற்கு பிறகு நாங்கள் ஜனவரி 12 எங்களுடைய ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுகிறோம். 21 days. And after that, we'll start our 21 days of fast from the 12th of Jan. எல்லா பிள்ளைகளும் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். Even the young ones, little ones, please take part in it. 1 meal 2 meal கட் பண்ணலாம், ஸ்வீட் கட் பண்ணலாம், சோஷியல் மீடியா கட் பண்ணலாம். உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற விதமாக நீங்கள் இந்த ஃபாஸ்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். So you can cut 1 meal, 2 meals, social media, sweets, according to your lifestyle. Take part in the fast. ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயரில் நாங்கள் ப்ரேயரை பற்றி நாங்கள் பார்ப்போம். And during the fasting and prayer, we will see about prayer. A minute prayer can change your life. ஒரு நிமிட ஜெபமானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். A minute prayer can change God's heart. ஒரு நிமிட ஜெபமானது தேவனுடைய இருதயத்தை மாற்றும். ஒரு நிமிஷ ஜெபத்தை குறித்து நான் உங்களோட பேசுவேன். I speak to you about a prayer, a 1 minute prayer. The power of a minute prayer. ஒரு நிமிட ஜெபத்தின் வல்லமை. Hallelujah. அதற்கு முன்பதாக புது வருஷ செய்தியினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். And before that, we'll see the continuation of செய்தி the message, New Year's message. செய்தி முடிந்த பிறகு நாங்கள் குடும்பமாக ஒவ்வொருவரையும் நாங்கள் எண்ணெய் வைத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். After the message, we'll just lay hands, put oil, and pray for every family. யாரும் ரஷ் பண்ணி ஓடிடாதீங்க. Don't rush and run. ஓகே. ஸோ செய்தியை கேட்டு அமைதியாக இருந்து ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். So listen to the message, be still, be calm, and receive the blessings. சபை பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Going to pray for the protection of our church members. சபை பிள்ளைகளுடைய சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Going to pray for the peace of our church members. சபை பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்க போகிறோம். We're also going to pray for the revival of the spiritual life. நம்முடைய சபை பிள்ளைகளுடைய பொருளாதாரத்திலே ஒரு செழிப்புக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Going to pray for prosperity in your finances. ஆகவே கடைசி வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு உட்கார்ந்துருங்க. Therefore stay, listen to the word of God till the end. இந்த செய்திக்கு போறதுக்கு முன்பதாக ஒரு வீடியோவை ப்ளே பண்ண விரும்புகிறேன். I'm going to play a video before. சாமந்தி ரெடியா? இந்த வீடியோ பாருங்க. எப்படி ஓட்டம்? ஓகே, தேங்க்யூ. ஓட்டம்னா வேற லெவல் ஓட்டம். ஓட்டுட்டதையும் போகுது. He's running on full speed, but he's not going anywhere. என்ன தினேஷ்? அது மாதிரி தான் அநேகம் பேர் 6 கியரில் 7 கியர் இழுத்து விட்டு போகிறது. அதே இடத்துல நிற்கும். But many of us are similar to this. We are on the 6th and 7th gears, but we're not moving anywhere. சில வேளைகளோட நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அனுபவிக்காமல் இருக்கின்றோம். At times we don't see an improvement or experience an improvement in our lives. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் காண முடியாமல் இருக்கிறது. In our spiritual life we don't see an improvement. உண்மையான தேவஜனமே, உயிர் இருக்கின்ற எதுவும் வளரும். The children of God, anything that has life, it will grow.
அதான் சயின்ஸ். This is science. ஆனால் வேதமும் அதுதான், சத்தியமும் அதுதான். This is the truth also. உயிர் இருக்கிற நாம் வளர வேண்டும். And those of us who have life, we need to grow. ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவியானவர் தான் உயிர். ஆவியானவர் இருக்கிற ஒரு மனுஷன் ஆவிக்குள்ளே வளர வேண்டும். Person who has the Spirit of God within himself, he needs to grow in the spiritual life. சின்ன பிள்ளையில மெசேஜ் கேளுங்க, யங் சில்ட்ரன் மெசேஜ் கேளுங்க கேர்ஃபுல்லா, ரைட்? எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த செய்தி. This is a message for everyone, so please listen carefully. சில வேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை காண முடியாமல் இருக்கிறது. At times we don't see a growth or an improvement in our spiritual life. கலெக்டிவ் ஒரு ஃபேமிலியா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண முடியாமல் நாங்கள் இருக்கிறோம். As a family, collectively, we don't see an improvement. ஃபைனான்சியலி பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றத்தை காண முடியாமல் நாங்கள் இருக்கின்றோம். Even in our finances, we're not able to see an improvement. மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நாங்கள் ஸ்டக் ஆகிருக்கலாம். We are stuck, we're not able to move forward. ஏன் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். We're going to see why it is. நியூ இயர் சேவ்ஸில் நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் எங்களை புறப்பட்டு போகும்படி முன்னேறி செல்லும்படி ஆண்டவர் சொல்லுகின்றார். And in the New Year service, we saw that God told us to go forward, move forward. முன்பாக இருக்கின்ற தடைகளை உடைப்பதற்கு ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. And there's no problems. It is not a problem for God to remove or break off any hindrances. அற்புதம் செய்வதற்கு ஆண்டவருக்கு எந்த தடையும் இல்லை. And God has no issue in breaking off or doing miracles. அருமையான தேவச்சனமே, நான் ஆவியில் உணர்ந்து தீர்க்கதரிசனமாக சொல்லுகின்றேன். I say this in my spirit prophetically. ஆண்டவருடைய வல்லமைகள் இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. Powers of God has not decreased even today. ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். And God is ready to do miracles. அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing that God cannot do. ஆண்டவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட வல்லமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். And God can do the supernatural things in our lives. ஆண்டவர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். And God is ready to do that. ஆண்டவர் செய்வதற்கு பலன் உள்ளவராய் இருக்கின்றார். God has enough power, strength to do that. ஆண்டவர் அதை செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். God is powerful enough to do that. ஆனால் ஏன் நடக்கவில்லை? But why is it not happening? நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். Let's read a portion from the புது வருஷத்திலே நாங்கள் வாசித்த வசனம் 14வது அதிகாரம் யாத்ராகமம். Exodus chapter 14. பதினான்காவது அதிகாரம் யாத்ராகமம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் 1 16 வரைக்கும், 1 இல்லை, நாங்கள் 8 16 வரைக்கும் வாசிப்போம். Going to read from verse 8 to 16. Exodus 14. ரைட். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். நீங்க வாசிங்க எல்லாரும். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபானுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியில் பாளையமிறங்கி இருக்கிற அவர்களை கட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா?
நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமென். அருமையான தேவச்சனமே, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பயத்தினாலே மோசே இடத்திலே முறையிடுகிறார்கள், ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார்கள். Out of fear, people complain to Moses and they cry out to God also. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வெளியிலே கொண்டு வருகிறார். Now when the people of Israel were in slavery, God heard their cry and brought them out. ஆனால் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த பொழுது, when they had faced a problem in their life, முறையிடுகிறார்கள். they complained. மனிதனுடைய இயல்பு முறையிடுவது, கம்ப்ளைண்ட் பண்ணுவது. Complaining is the nature of human beings. ஆனா இன்றைக்கு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி தர விரும்புகின்றேன். I like to teach you certain things today. ஆண்டவர் எங்களை இந்த உலகத்திலே இருந்து அழைத்து தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி தன்னுடைய பிள்ளைகளை எங்களை மாற்றி வைத்திருக்கின்றார். Now God has called us out of this world, cleansed us and made us his children. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறீர்கள். Now every one of you here, you are in a journey. நல்ல தெளிவா கேளுங்க, உங்களுக்கு என்று சொல்லி ஒரு பயணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Now every one of you here, please listen carefully. There is a journey that is set for every single one of you. Children, young children, பெரியார்கள் எல்லாரும் கேளுங்க, உங்களுக்கு என்று ஒரு பயணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Every single person here, from young one to the older ones, there is a journey set for every one of you. தயவு செய்து குழப்பிக் கொள்ளாதீங்க. Please don't mess up this. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பயணத்தை நியமித்திருக்கிறார். And God has appointed, set apart a journey for you. நீங்கள் பல இடங்களுக்கூடாக போய் பல பாதைகளுக்கூடாக போய் இப்பொழுது நம்முடைய இந்த ஊழியத்திலே நம்முடைய தேவனுக்காக ராஜ்யத்தின் வேலையிலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have gone through many different paths and you have now joined with the kingdom work with our church. நாங்கள் எல்லோரும் சபையாக சேர்ந்து ஒரு பயணத்திலே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். Now we are together in a journey as a church. இது ஆண்டவராலே நியமிக்கப்பட்ட ஒரு பயணம். And this journey has been appointed by God. இந்த சபையிலே நீங்கள் சேர்க்கப்பட்டது ஆண்டவராலே நியமிக்கப்பட்ட ஒரு பயணம். And you have been added to this church and in a journey with God. இந்த சபைக்குள்ளே பிறந்த பிள்ளைகள் ஆண்டவராலே நியமிக்கப்பட்ட ஒரு பயணம். Now the children who are born in this church, they're in a journey with us also. நீங்கள் பல இடங்களிலே இருந்து பல தேசங்களிலே இருந்து நம்மோடு சேர்ந்து நாங்கள் இன்று ஒரு பயணமாய் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். You have come from many different nations and connected with us in this journey together. நமக்கு கலெக்டிவாக சபையாக நாங்கள் ஆண்டவர் நியமித்த ஒரு பயணத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். As a collective body, as a church, we are in a journey together. உங்களுக்கு என்று சொல்லி இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் ஒரு பயணத்தை வைத்திருக்கின்றார். Individually, God has a journey for you. உங்களுடைய தனிப்பட்ட முறையான பயணம் ஆண்டவர் ராஜ்யத்திலே இணைகிற பொழுது நாங்கள் கலெக்டிவா சேர்ந்து ஒரு பயணத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். When your personal journey comes together to the kingdom of God, we journey in this together. நீங்கள் தனிப்பட்ட முறையிலே குடும்பமாய் உங்களுடைய தாய் தகப்பன் பிள்ளைகளாய் சேர்ந்து ஒரு பயணத்திலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். As a family, mother, father and children, you are in a journey together. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு டெஸ்டினி ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். Each and every one of you, you have your own destinies. நீங்கள் போய் சேர வேண்டிய ஒரு இடத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கின்றார். There is a place that you meant to go to. நீங்கள் சிலவளை பயணம் ஒன்று செய்வது போல தெரியலாம், ஆனாலும் பிழையான பாதையிலே நீங்கள் பயணத்தை செய்து கொண்டிருக்கலாம்.
Maybe there's a journey for you, but you could be traveling on the wrong path. உங்களுடைய உணர்வுகள் சொல்லும், உங்களுடைய எண்ணம் சொல்லும், நான் ஆண்டவர் கொடுத்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி. Maybe your emotions and feelings are saying to you, yes, I'm on this journey which God has set for me. ஆனாலும் ஆண்டவர் நியமிக்காத தவறான ஒரு பாதையிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். But you could be traveling on that path which is not set for you. இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய பயணத்தின் பாதையை நீங்கள் சரி செய்கிற நாள். Now today is the day where you set your path correctly. நீங்கள் சிறியவன், நான் ஒரு சின்ன பிள்ளை என்று சொல்ல முடியாது. Now you can't say I'm little. எனக்கு வயசு போய்விட்டது என்று சொல்ல முடியாது. And you can't say I'm old in age. எனக்கு பலன் இல்லை, ஏதோ நான் இருந்து விட்டு போகிறேன் என்று சொல்ல முடியாது. And you can't say I have no strength, I'm just going to remain and go. நீங்களும் நானும் எலோஹிம் ஃபோஸ்கா சர்ச்சும் ஒரு பயணத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். You, me and the Elohim Foursquare Church, we are in a journey together. அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஒரு தரிசனம் இல்லாமல், எய்ம் இல்லாமல் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கவில்லை. Dear children of God, you and us, we are not without a vision. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட முறையிலே யூனிக்கான ஒரு பயணத்தை ஆண்டவர் நியமித்திருக்கின்றார். Every one of you, in your unique way, God has set a journey. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவர் ஒரு கானான் தேசத்தை போய் அடைய வேண்டும் என்கிற ஒரு டெஸ்டினியை, போய் சேர வேண்டிய குறிக்கோளை வைத்தாரோ, அதே போல உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு போய் சேர வேண்டிய இடத்தை வைத்திருக்கின்றார். Like how the people of Israel had a destiny to reach Canaan, likewise you and me, we have a destiny. இந்த பயணத்தின் ஓட்டத்திலே நீங்கள் சிலவளை சோர்ந்து போய் விழுந்து விடலாம். Maybe in this journey you are tired out and worn out. சிலவளை இந்த பயணத்தை நீங்கள் ஒரு பொழுது கழித்துக் கொண்டு போகலாம் என்று யோசிக்கலாம். Maybe you think this is an entertainment and trying to pass his journey. சிலவளை எனக்கு இந்த பயணமே வேணாம், மற்றவர்கள் போகிறார்கள், நானும் சேர்ந்து போகிறேன் என்று நோக்கம் இல்லாமல் போய் கொண்டிருக்கலாம். Maybe you're thinking I don't really want this journey because everybody else is going, I'm just joining in. உங்கள் ஓட்டத்தின் இந்த பயணத்தின் ஓட்டத்திலே சோர்ந்து போகிற ஒவ்வொருவரையும், விழுந்து விழுகிற ஒவ்வொருவரையும் தூக்கி சேர்த்து கட்டி அணைத்துக் கொண்டு ஓடுவதுதான் சபையினுடைய தரிசனமாக இருக்கின்றது. The vision of this church is those of you who are worn out, falling and fainting, is to pick you up and keep you traveling on this ஒவ்வொரு journey. சிறு பிள்ளை தொடங்கி பெரியோர்கள் வரைக்கும் எல்லோரையும் அணைத்து சேர்த்து கட்டி அவர்களை நாங்கள் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி அந்த ஓட்டத்திலே நாங்கள் கொண்டு போவதுதான் சபையினுடைய தரிசனமாக இருக்கின்றது. Now this purpose of this church to embrace you, those who are falling and fainting and weary, and bring you together back on this journey and travel with you. அருமையான தேவஜனமே, நான் மறுபடியும் நான் சொல்லுகின்றேன். Children of God, we repeat this. எலோஹிம் ஃபோஸ்கா சர்ச்சினுடைய நோக்கம் ஒரு கூட்டத்தை சேர்ப்பது மாத்திரமல்ல. Elohim Foursquare Church's vision is not only to bring about a crowd for God. இந்த இடத்திலே நடக்கிற டாஸ்க்குகளுக்கு மக்களை யூஸ் பண்ணுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. It's not our purpose or aim to use people for these tasks. எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு நேமை ஏற்படுத்துவதற்கு, எங்களுக்கு ஒரு லேபிளை நாங்கள் கிரியேட் பண்ணுவதற்காக மக்களை பயன்படுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல. It's not our aim is to create a label or a brand for both of us and use people for that. எங்களுடைய நோக்கமானது இந்த சபையிலே வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையிலே அவர்களுடைய பயணத்தை கண்டுகொண்டு அந்த பயணத்தை ஓடி முடிப்பதற்கு உதவி செய்வதுதான் எங்களுடைய நோக்கம், இந்த சபையினுடைய நோக்கமாக இருக்கின்றது. It's our purpose, it's our aim is to find out your own destinies and journeys and collectively bringing you together on this journey and helping you to travel in this journey. நாங்கள் மாத்திரமல்ல, உள்ளுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் சகோதரிகளாய் தாய் தகப்பனாய் ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஓட வைப்பது உங்களுடைய பொறுப்பாய் இருக்கின்றது. And not just us, every one of you here, you must encourage one another like a father, like a mother, like a sister, like a brother. Encourage one another in this journey. கணவன் மனைவி பிள்ளைகளை உங்களுக்கு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கின்றார். Husband, wife, children, there is a journey for you. நீங்கள் சேர்ந்து அந்த பயணத்தை ஓட வேண்டும். And together you have to travel on this journey. ஒருவருடைய சுமைகளை இறக்கி வைத்து நீங்கள் உங்களை இலகுவாக்கி அந்த பயணத்திலே நீங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓட வேண்டும். You must loosen your burdens and
make yourself at ease and run this journey. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அடிமைத்தனத்தில் கொண்டு வந்து ஒரு கானான் தேசத்துக்கான பயணத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். God has set the people of Israel free from Egypt, from slavery, and set them on a journey towards Canaan, their destiny. ஒரு பிரச்சனை வந்த பொழுது சோர்ந்து போனார்கள். When they saw an issue, they were discouraged. They complained. Of course, they are human. They are weakness people. They complain. அவர்கள் மனுஷர்கள், அவர்கள் பலவீனமானவர்கள், முறுமுறுக்கிறார்கள். நாங்களும் சிலவர்களை வாழ்க்கையிலே புயல் அடிக்கிற பொழுது, துன்பங்கள் நேருகிற பொழுது, எங்களுக்குள்ளே சோர்வுகள் வருகிற பொழுது நாங்கள் ஆண்டவரை பார்த்து முறையிடுகின்றோம். Likewise, when we are tossed by storms, issues of life, yes, we do discourage. அருமையான தேவஜனமே, உங்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது நீங்கள் முறையிடுவது எந்த தவறும் கிடையாது. When you face challenges and problems and when you grumble and complain during those times, there's nothing wrong with that. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதுதான் பெரிதான தவறு. But the greatest mistake is when you disobey the word of God. உங்களுடைய வலிகளிலே, வேதனைகளிலே நீங்கள் முறையிடுவது தவறல்ல, பாவம் அல்ல. In your pain, in your troubles, when you complain, that is not a sin. That's not it's not a problem. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதுதான் பாவம். But when you disobey the word of God, that's a sin. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து முறையிடுகிறார்கள். People of Israel look to Moses and they complain. இந்த ஜனங்கள் சமுத்திரத்தை பிளந்து முன்னேறி சென்றதுக்கான காரணம் என்ன, எப்படி இது நடந்தது, அதை தான் நான் சொல்ல போறேன். This is what I'm going to tell you today. How was the sea separated and how did they cross over the sea? What are the factors? Or what are the reason they were able to depart the sea and cross over? அவர்கள் சமுத்திரத்தை இரண்டா பிளந்து கடந்து போகக்கூடிய காரணங்கள் என்ன, ரீசன்ஸ் என்ன? முதலாவது கீழ்ப்படிவு. Firstly, obedience. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், வெறும் கோல், காஞ்சி போன ஒரு கோல், மரக்கட்டை, அதை பார்த்து ஆண்டவர் செய்த நீட்டுன்னு சொல்றேன். God tells Moses that dry wooden stuff, lift it up, he says. மோசே சமுத்திரத்தை பிளந்து விடல. Moses, he did not separate the sea. கையில் இருந்த கோல் சமுத்திரத்தை பிளந்து விடல. Staff that was in his hand, it did not separate the sea. சமுத்திரத்தை பிளந்தது கீழ்ப்படிவு. It's the obedience that separated the sea. கரங்களை தட்டி ஆன மகிமை Will செலுத்துவோம். you clap your hands and glorify God? There's power when you obey God's word. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அதிலே வல்லமை உண்டு. Your obedience do miracles. உங்களுடைய கீழ்ப்படிதல் அற்புதங்களை நடப்பிக்கும். கீழ்ப்படிதலிலே வல்லமை இருக்கிறது தேவச்சனமே. The children of God, there's miracles that will happen when you obey. Don't underestimate the obedience. கீழ்ப்படிதலை நீங்கள் குறைவாக நினைக்க கூடாது. கீழ்ப்படியணும், அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. This is the biggest problem. உங்களுக்கு விளங்குது? ஆதாம் தொடங்கி ஏவாள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் சின்ன புள்ள வரைக்கும் இருக்கிற பிரச்சனை கீழ்ப்படியாமை. From Adam and Eve onwards to the youngest child, the biggest problem is obedience. உலகம் சொல்ற மாதிரி ஆதாம் கடிச்சு ஆப்பிள்ல தொடங்கி ஆப்பிள் டேப்லெட்டை யூஸ் பண்ணவனான்னு சொல்லுகிற வரைக்கும் கீழ்ப்படிதல் தான் பிரச்சனையா இருக்கிறது இன்றைக்கு. Like how the world says, from Adam biting the apple, or from a little child who we tell to stop using the apple tablet, there's disobedience. காஞ்சி போன கோல மரக்கட்டை நின்ன எப்படி சமுத்திரம் பிளக்கும்? How it is possible? How can a sea separate when he lifts up that dry stuff? Just an ordinary man. Moses is not a magician. Just an ordinary man like you and me, using the dry stuff, and he able to depart the sea. How it is possible? சர்வ சாதாரணமான உங்களை போல எங்களை போல ஒரு மனுஷன் மோசே தன்னுடைய அந்த உலர்ந்து போன அந்த ஸ்டாஃபை உயர்த்தும் பொழுது எப்படி அந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது? எப்படி?
just and obedient to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு சாதாரணமாக கீழ்ப்படிதலினால் தான். Without any questions, எந்த கேள்விகளும் இல்லாமல், எந்த விதமான ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல், எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் கீழ்ப்படிந்ததுதான் சமுத்திரத்தை பிளந்தது. Without கரங்களை any தட்டி அவரை questions, let's glorify God. Without any questions, no doubts, without any arguments, he simply obeyed the word of God. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடந்து முன்னாடி செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். For your life and my life to move forward and improve and for miracles to happen, we need to obey. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். You need to obey to the word of God. ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். You need to obey to the word of the servant of God. பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். You need to obey to your parents. வயசு கூடினவர்கள் சொல்லுவதற்கு கீழ்ப்படிய வேண்டும். You need to obey to the words of the grown-ups. Obedience can do all miracles in your life. கீழ்ப்படிதலானது பலவிதமான அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யும். Don't be surprised why I am not moving forward, why I am not experiencing the blessing in my life. Don't be surprised because you are disobedient. நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறி செல்லவில்லை, ஆசீர்வாதங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு. Second reason, எப்படி இந்த செங்கடல் பிளந்தது? How did the sea separate? It's not Moses, அது மோசே அல்ல, it's not staff, அவருடைய கோலும் அல்ல, it's a faith, விசுவாசம். விசுவாசம். உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்னா நீங்க விசுவாசிக்கணும். Now if you were to obey, you need faith. You need to believe, you have to have faith in God. தேவன் மேல் ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, faith, have faith. Tap the person next to you and say, Have faith. Have faith. Faith. விசுவாசம். Faith can do all miracles. விசுவாசமானது எல்லாவித அற்புதங்களையும் செய்யும். Faith, have faith. விசுவாசமாயிருங்கள். நேற்று ஒரு இடத்துல போயிருந்தோம். We were in a place yesterday. வயசு போன 89 years old ஒரு ஐயாவை சந்திச்சோம். We met an elderly gentleman about 89 years old. எனக்கு விருப்பம் வயசு போனா கூட கதைக்கிறது. I like to talk to elderly people. அவர் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறார், பல்லெல்லாம் இருக்கு. He's very strong. He has all his teeth. அவரோட சும்மா கதைக்கிற போது அவர் சாப்பாடு நல்லா சாப்பிடணும் அப்படியெல்லாம் சின்ன அட்வைஸ் சொன்னார். And as we were talking, he was advising us about what to eat, healthy, how to be healthy. அப்ப அவர் சொன்னார், யோகா, அவரோட வைஃபும் இருக்கிறாங்க, அவரோட வைஃபும் இருக்கிறாங்க. His wife was also there. அப்ப நான் சொன்னேன், அம்மா நல்லா அவங்களை கவனிச்சிருக்காங்க, அந்த வைஃப் நல்லா கவனிச்சிருக்கான்னு சொன்னேன். I was telling him, your wife looked after you well. அப்ப அவர் சொன்னார், நான் யாரையும் நம்பல, I believe in myself என்றார். And he replied saying, I don't believe in anybody else. யோகா தான் சொன்னார். I believe in myself. அதுக்கு நான் சொன்னேன், ஐயா, I believe in people. I believe in people. What I answered was, நான் மக்களை நம்புகிறேன். Dear children of God, I believe in you. தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை நம்புகிறேன். Until you cheat me, I believe in you. நீங்கள் என்னை ஏமாற்றும் வரைக்கும் நான் உங்களை நம்புவேன். Even if you cheated me, I believe in you. நீங்கள் என்னை ஏமாற்றினால் கூட நான் உங்களை நம்புவேன். I am very slow to give up on people. சேராக தெரியும். I'm very slow to give up on people. I trust you. நான் உங்களை நம்புகிறேன். Until you cheat me. நீங்கள் என்னை ஏமாற்றும் வரைக்கும். If you want to cheat me, you can cheat me. என்னை ஏமாற்ற விரும்பினால் நீங்கள் என்னை ஏமாற்றலாம். I will trust you. ஆனால் நான் உங்களை நம்புவேன். Have faith in people. ஆண்டவருக்கு பிறகு வாரன், சொந்த மனுஷனை, பக்கத்தில் இருக்கிற மனுஷனை நம்புங்க. After God, you have to trust, believe in the people. ஒரு ஆளை உண்மையா நேசிக்கிறீங்களா நம்புங்க. If you truly love somebody, you need to trust them. ஹஸ்பண்ட் வைஃப் இருக்கா, ஹஸ்பண்ட் வைஃபை நம்புங்க. வைஃப் ஹஸ்பண்டை நம்புங்க, நம்புங்க. Husband must trust the wife and the wife must trust the husband. Children நம்புங்க, please trust your children. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நம்ப வேண்டும். சந்தேக கண்ணோடே பார்க்க கூடாது, சிசிடிவி வச்சு. Don't be like a CCTV checking and doubting them all the time.
ஆவியானவர் சொல்றேன். This is what the Holy Spirit is telling me to say. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். The same Holy Spirit who's in you, he's inside me also. ரிஷோன்ல இருக்கிற ஆவியானவர் தான் எனக்குள்ள இருக்கிறார். Same Holy Spirit who's in Rishon is also in me. சரி, முன்னுக்கு வாங்க. Move forward. ரிமனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். Same Holy Spirit who's in Rimmon is also in me. How can I suspect someone same as me? என்னோட ஒரே மாதிரி இருக்கிறவரை நான் என்னென்று சந்தேகப்பட முடியும். This is deep subject I am talking about now. ஆழமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகம் சந்தேகத்தை தான் போதிக்குது. This world is teaching doubt. யாரை நம்பாத, யாரை நம்பாத, யாரை நம்பாத. This world is saying don't trust in anyone. யாரை நம்பாம எப்படி தேவஜனமே வாழ முடியும்? Dear children of God, how can we live without trusting people? If we want to travel, you have to trust in pilot. நாங்கள் travel பண்ண வேண்டும் என்றால் அந்த விமானியை நாங்கள் நம்ப வேண்டும். You need to trust in doctors. ஒரு டாக்டர்ஸை நம்ப வேண்டும். You need to trust in taxi drivers. டாக்ஸி டிரைவரை நம்ப வேண்டும். கோன ஷாப்பில் இருக்கிறவன் நம்பணும். You have to even trust the corner shop man. ஆண்டவரை தான் நம்ப வேண்டியிருக்கீங்க. No, no, no. ஆண்டவர் சொல்றார், ஒரு கனம் பண்ணுங்கள். What does it mean? Trust everyone, respect everyone. God says honor one another, which means to trust others. Have faith. நாங்கள் விசுவாசமாய் இருக்க வேண்டும். இந்த வருஷத்தை பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. Start this year beautifully. எப்படி செங்கடல் பிளந்தது? How did the Red Sea separate? விசுவாசம். By faith. ஆண்டவரை நம்பினாங்க. They trusted in God. ஆண்டவர் சொன்னா செய்வார்னு நம்பினாங்க. They believed if God has spoken, He will do. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றார். Now God is looking at you today and He's telling you. ஆண்டவர் சொல்றார், மோசேக்கு சொன்ன மாதிரி கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. God is telling you like how He told Moses, lift up your staff and separate the sea. நீங்க ஆண்டவர் செய்த அநேகமான அற்புதங்களை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, If you see the many miracles that God did, the human involvement ஒன்று இருக்கும் அதுல. there was always, or there will always be a human involvement. மேக்ஸிமம் நீங்க தேடி பாருங்க. லாசரஸ் எழுப்புறதுக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லை புரட்டி விடுங்க. ஆண்டவர் ஃபோன் ஊதிருக்கலாம் தானே. Even to raise up Lazarus, God said move the stone. He could have just blown the stone away. ஆண்டவர் கண்ணுல குருடாம சொன்னா, நீ போய் சேர கழுவு, அந்த குளத்துல போய் கழுவுன்னு சொன்னார் ஆண்டவர். God, to that blind man, He made a mud, put it on his eyes, and He told him to go and wash it at the Siloam. ஆண்டவர் நாமானுக்கு சொன்னார், நீ போய் 7 தரம் மூங்கி எழும்பு, யோர்தான் நதியா, யோர்தானில மூங்கி எழும்புன்னு சொன்னார் ஆண்டவர். He told Naaman to go immerse himself in the Jordan. ஆண்டவர் இப்படி செஞ்சிருந்த அற்புதம் நடந்திருக்கும் தானே. Now with a click of a finger, God could have done miracles. யோசிச்சு பாருங்க. Think about this. உங்களுடைய என்னுடைய இன்வால்வ்மென்ட் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Now God expects our involvement. மோசே கேள்வி கேட்டிருந்தா, ஸ்ட்ரைக் பண்ணிருந்தா, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இந்த காஞ்ச கம்பை வச்சு என்ன அற்புதம் கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? Now if Moses had asked this question, God, how can I do this with this dry staff? Imagine. ஆண்டவர் அற்புதம் செய்ய ரெடி. நீங்க கையை உயர்த்த ரெடியா இருக்கிறீங்களா? God is ready to do a miracle. Are you ready to lift up your hand? ஆண்டவர் அற்புதம் செய்ய ரெடி. நீங்க கீழ்ப்படிய ரெடியா இருக்கிறீங்களா? God is ready to do a miracle. Are you ready to obey? ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறீர்களா? God is ready to do a miracle. Are you ready to obey to the word of God? Search your heart. Where do I need to obey to the word of God? உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிங்கள், எந்த இடத்திலே நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், எந்த இடத்திலே நான் கீழ்ப்படிய வேண்டும், எந்த வார்த்தைக்கு நான் சொல்லு கேட்க வேண்டும். நீங்க உங்களை இதயத்தை ஆராய்ச்சி செய்து பாருங்க. Now you need to set your heart and find where, in which area you need to obey and listen to the word of God. Almost சொல்ல போனா your miracle depending on in your hands. நாங்கள் சொல்லக்கூடுமால் இவ்விதமாய் சொல்லலாம், உங்களுடைய அற்புதம் உங்களுடைய கரத்தில் தான் தங்கி இருக்கிறது. நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய உங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. If you want to move forward,
You need to obey to the word of God. There is no point blaming God. There is no point complaining about God. There is no point complaining about people unless if you are disobedient to God. மற்றவர்களை குறித்து குறை சொல்லுதோ மற்றவர்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறதோ பிரயோஜனம் இல்லை. நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்துட்டு தேவச்சனமே நாங்கள் மற்றவர்களை குறித்து முறையிடுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. The children of God, there is no use in you grumbling about others when you yourself haven't obeyed the word of God. ஆண்டவர் சொல்றார் கொடுங்கள் கூட கொடுக்கப்படும். God said give and it will be added to you. பைபிள் வாஸ் அருமையான தேவஜன் இந்த கொடுத்தலை பற்றி பேசும்போது நான் இந்த டிபேட்டுக்கு இடம் இல்லை. The children of God, I'm not here to speak on giving and there is no debate here. சில பாஸ்டர்ஸ்மா பயப்படுவாங்க கொடுத்தலை பற்றி சொல்றது. Some pastors fear about preaching the giving. பயமே இல்லை. பைபிள் சொல்லுது கொடுங்கள் அப்பொழுது கூட கொடுக்கப்படும். I have no fear. God, the word of God says give and it will be given to you. கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னது அவனுடைய வார்த்தை. The word of God says give and it will be given to you. So உங்களுக்கு கூட கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் you have to have faith in giving. If you want things to be added and given to you, you need to have faith in that giving. Young children, இது உங்களுக்கு ஓகே? Young ones, this is for you. இந்த கிறிஸ்டியன் அதாவது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு 3 ஜெனரேஷனை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். Now in our Christian life we're seeing 3 generations. எங்களுக்கு முதல் இருந்த ஒரு சந்ததி, the generation that was before us, நாங்க ஒரு சந்ததி, we are a generation, இப்ப வருகிற பிள்ளைகள் ஒரு சந்ததி, and the new generation. எங்களுக்கு முதல் இருந்த சந்ததியானது இந்த கொடுத்தலை குறித்து பேசுறதுல கொடுக்கிறதுல எந்த சந்தேகம் இருக்கல அவங்களுக்கு. The generation that was before us, they had no doubt in giving and they had no issue in giving. இந்த விதமான கள்ள உபதேசம் எல்லாம் வரல. There was no false teachings. சர்ச்சில் வந்து காசை களவெடுக்கல. Nobody stole anything from the church. காசு கொடுக்கிற காசுக்கு உண்மையா இருந்தாங்க ஊழியக்காரங்க. And the servants of God were true in their money. ஜனங்கள் சபைக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. People gave much to the church. நடுவுல ஒரு ஜெனரேஷன் எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்க. But there was a generation in the middle that messed up everything. அதுக்கு பல காரணங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நாங்க பேசுவோம். There are many reasons, we can talk about this another இந்த day. இப்ப இருக்கிற இந்த மிடில் ஏஜ் யங் ஜெனரேஷன் வந்து கொடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. Now the new generation, they fear to give. 1008 ரீசன். They give many reasons. இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா? பிழையான உபதேசம் ஒரு பக்கம் இருக்கு. நான் ஓப்பனா பேசுவோம். ஓகே, பிழையான உபதேசம் ஒரு பக்கம் இருக்குது. செழிப்புன்னு சொல்றோம், ஒரு பக்கம் இருக்குது. பாசஸ்மா களவெடுக்காம ஒரு பக்கம் இருக்குது. ஓகே, There are false teachings on one side and another side stealing the money, that's on another side. நாங்க அது ஒரு பக்கம் வெச்சு இன்னொரு நாளைக்கு பேசுவோம். We'll talk about this another day. ஆனா சில பேர் உள்ளுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. But some people within themselves, they don't want to give. அதுக்கு 1008 ரீசனை கொண்டு வரது. For that they bring many different இப்ப சர்ச்சில் வந்து காணிக்கைக்கு காசுக்கு உண்மை இல்லை, உள்ள கொடுக்க விருப்பம் இல்லை, நீ கொண்டு வர 1008 ரீசனை. They say the church is not true in the accounts, but they just bring many reasons because there's no desire to give. will pay பண்ணனும், mortgage இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. They bring many reasons saying there's bills to pay, mortgage to pay. Who is your God? யார் உங்களுடைய தேவன்? Who are you serving to? யாரை நீங்கள் சேவிக்கிறீர்கள்? Are you serving money or God? பணத்தை சேவிக்கிறீர்களா? Who is தேவனை your God? சேவிக்கிறீர்கள்? யார் உங்களுடைய தேவன்? You serve God or you serve money? நீங்கள் தேவனை சேவிக்க வேண்டும், இல்லாவிட்டால் பணத்தை சேவிக்க வேண்டும். Who is your master? யார் உங்களுடைய எஜமானன்? Is it money or God? பணமா இல்லாவிட்டால் தேவனா? அருமையான தேவஜன், ரெண்டு பேரும் ஃபுல் டைம் வேலை செய்றோம். The children of God, both of us work full time. ஒரு காலத்துல ஊர்பட்ட டைம் வேலை செஞ்சோம். At once we worked so many hours. ஆனா காசை நம்புறல ஒரு நாள். But we never trust in money. ஆண்டவரை தான் நம்புறோம். We trust in God. இன்னைக்கு 3 பிள்ளைகள் 20 வருஷம் மேரி பண்ணி இதுவரைக்கும் வாழ்றோம், இனியும் வாழுவோம். Because I was not believe in money. I believe in Jesus. It's been 20 years. We have 3 children. We are
We have passed 20 years and we will continue to live because we don't trust in money, we trust in God. Have faith. கொடுங்க கொடுக்கப்படும். Give and it will be given to you. கொடுங்க கொடுக்கப்படும். Give and it will be given to கொடுங்க you. கொடுக்கப்படும். Give and it will be given to you. கொடுங்க கொடுக்கப்படும். Give and it will be given to you. Faith. Have faith. Younger generation இந்த பழைய ஆக்களை பார்த்து கெட்டு போறாங்க. Young ones don't see the older people and be spoiled. இந்த குப்பை preaching எல்லாம் பார்த்து நீங்க கொடுக்காம விட்டுறாதீங்க. Don't see the rubbish teachings and hesitate. Give God. ஆண்டவர் கொடுங்க. Give to God. ஆண்டவர் கொடுங்க. Give to God. ஆண்டவர் கொடுங்க. Give to God. வேலை செய்றீங்க ஆண்டவர் கொடுங்க. If you're working, you must give to God. No excuse, no compromise. Excuse me, விட்டு கொடுக்க Faith வேண்டாம். will do the miracles. விசுவாசமானது அற்புதங்களை நடப்பி. 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா 10 ரூபாய் அட்ரஸ் கொடுங்க. If you're earning 100 pounds, at least give 10 pounds. ஆண்டவரை லவ் பண்ணீங்களா ஆண்டவருக்கா கொடுங்க. If you truly love God, you must give to God. ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வேணுமா? You want improvement in your finances? Faith in God. தேவன் மேல நாங்கள் விசுவாசத்தை வைப்போம். நான் நிறைய விஷயம் எங்களோட பிள்ளைகளோட பேசணும். I want to speak many things with our children. விசுவாசத்தில் வாழ பழகும். Learn to live in faith. இப்போ என்னன்னு சொன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் they need for reasoning for everything. இப்போதைய ஜெனரேஷனுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் தேவை. why this, why that, why this. They want a reason for everything. ஃபெய்த்துக்கு காரணம் தேவையில்லை. Faith does not need a reason. Faith never ask why. விசுவாசம் ஏன் என்று கேள்வி கேட்காது. Faith will obey. விசுவாசம் கீழ்ப்படியும். Faith never say no. விசுவாசம் இல்லை என்று சொல்லாது. Faith always say yes. விசுவாசம் எப்பொழுதும் ஆம் என்று தான் சொல்லும். அதான் faith. This is faith. Faith never doubt. விசுவாசம் சந்தேகப்படாது. இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தில் நடந்ததுக்கு இதுதான் காரணம். The reason for people of Israel to walk across the ocean, this is the reason. இன்னைக்கு நான் வீடியோ ஒன்று பார்த்துட்டானே சுத்திச்சு தானே நின்று. You saw that video. இந்த சுத்து தான் சுத்துவோம் கீழ்ப்படி இல்லைண்டா. If we don't obey, this will be the race that ஃபாஸ்டா போறோமா வாழ்க்கையில ஏதோ சாதிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை டயர்ட் ஆயிடுவோம். it will seem like we're trying to achieve something in life and we're going so fast, but we wasted our time. மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா? You know what the third thing is? Be grateful. நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க சரியில்லை வாங்க அடிமைத்தனத்தில் அடிச்சு சாட்டையால் அடிச்சு வேலை வாங்குறாங்க. ஆனால் சொல்றான் நீ வனாந்திரத்தில் சாகிறதுக்காக நீ கொண்டு வந்தான். See, the people of Israel, they were not grateful. They were beaten in slavery, but see how they tell Moses. எனக்கு கொஞ்ச நேரம் தாங்க அந்த செய்தியை முடிக்கிறேன் ப்ளீஸ். ஓகே, அடிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, சுமக்க வைக்கிறாங்க. They were beaten in slavery and they were made to carry heavy burdens. சில பேரோட வாழ்க்கையை திரும்பி பாருங்க, எங்களோட பாஸ்ட்டை திரும்பி பாருங்க. Some of you need to look back at your life, back at your past. அவ்வளோ கஷ்டப்பட்டுருவோம். See how much struggle we went through. இன்றைக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். And we complain so much now. வீடு இல்லைன்னு கம்ப்ளைண்ட். We complain saying we don't have a house. வீடு வந்தா இன்னொரு வீடு இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட். After buying a house, we say we don't have another house. கார் இல்லைன்னு கம்ப்ளைண்ட். We complain saying we don't have a car. இன்னொரு பெரிய பகுதி என்ன தெரியுமா? லட்சக்கணக்கில் செலவழிச்சு இங்கே வாரது. We spend UKக்கு so much and come to the UK. வந்துட்டு இந்த நாட்டை பற்றி கம்ப்ளைண்ட். We complain about this country. ஃபேர் இல்லை. It's not fair. ஊரில் ஒன்றும் செய்யலை, சும்மா இருந்த. We talk about our ஊரில் country. ஒன்றும் சாதிக்கல. We didn't achieve much in our country. ரியல் தானே நான் கேட்குறேன். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் குளிராக தான் இருக்கும். குளிரான்னு சொல்லுவோம். Of course, it's cold here. உங்களுக்கு தெரியுமா, கிரேட்ஃபுல் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறோம். Many of us are ungrateful.
சில பேருக்கு வாழ்க்கையில் கணவன் இல்லை. Some people who don't have a husband. கணவன் இருக்கிற நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. Those of you who have a husband, you mustn't complain. நான் அடிக்கடி சொல்லணும்னா நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு பரவாயில்ல. I say this often, but I'll repeat again. சில பேருக்கு பிள்ளைகள் இல்லை. Some people don't have children. ஆனால் பிள்ளைகளை பற்றி எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். See how much we complain about our children. சில பேருக்கு வேலை இல்லை, ரோட்ல ஹோம்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. Some people don't even have a job, they're homeless on the streets. இந்த நாட்டில் பிறந்த வெள்ளக்காரன் ஹோம்லெஸ்ஸாக இருக்கிறான். Even the English people born in this country, they're homeless. நாங்கள் வேறு லெவலில் சம்பாதிக்கிறோம். But we earning so much. அதில் கம்ப்ளைண்ட், வேலை சரியில்லை. We still complain about jobs, saying it's not a good job. பாஸ் சரியில்லை. We complain about our boss. முறிச்செடுக்கான், புளிஞ்செடுக்கான். We say he's crushing us. முறிகிறது தானே வந்திருக்கான். We have come here to be broken, isn't it? முறிஞ்சாதான் காசு வரும். கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. Don't complain. சேர்ச்சை பற்றி கம்ப்ளைண்ட். Complaining about the church. நீலக்கதிரை போட்டிருக்கு. Why is there blue chairs? கொஞ்சம் குளிராக தான் இருந்தது நியூ இயர் சர்வீஸ். New Year service was a little cold. சில பேர் வருத்தமும் வந்துட்டு. Some people are sick because of that. எனக்கும் வருத்தம் வந்தது தான். I was sick also. கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஒரு இடம் கிடைச்சிது மிட் நைட் சர்வீஸ் செய்கிறதுக்கு. We had a place to do a midnight service. அங்கதான் பாயிண்ட். ஊழியக்காரர்களை பற்றி கம்ப்ளைண்ட். Complaining about the servants of God. எனக்கு ஒரு ஆள் நான் கருப்பு ஷர்ட் தான் போறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. Someone complained about me saying that I always wear black shirt. கம்ப்ளைண்ட். இன்றைக்கு கருப்பும் மஞ்சளும் பிங்கும் சேர்த்து போட்டிருக்கு. Today I'm wearing pink and black together. பி கிரேட்ஃபுல். நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருப்போம். உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம், பவர்ஃபுல்லான விஷயம் சொல்ல போறேன். ஓகே, Telling you something powerful. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்துனாங்க வனாந்தரத்தில். People of Israel, they were rounding the wilderness for 40 years. கம்ப்ளைண்ட் பண்ண சுத்துனாங்க கிடந்து. As they were complaining, they just kept going round. பாத்தீங்கன்னா இதுல அதே சுத்து 40 வருஷம் சுத்துனாங்க. Like what we saw today, they were rounding the wilderness for 40 years. பைபிள் கொஞ்சம் ஹாஷா தான் இருக்குது, அப்படிதான் இருக்கணும். Bible is a little harsh, it has to be that way. கம்ப்ளைண்ட் பண்ண ஒருவன் போய் சேரல கானான் தேசத்தில். 2 பேரை தவிர யோசுவா காலேபை தவிர கம்ப்ளைண்ட் பண்ண சந்ததி போகல. அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்ததுன்னு பைபிள் சொல்லுது. 2 people that did not complain, and the others, every single one of them who complained, died in the wilderness. நீங்க சாகுவீங்கன்னு நான் சாபம் போடல, நான் கடவுள் இல்லை. I'm not God to curse anybody. You will never forward. நாங்கள் முன்னேறி செல்ல முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தா If you keep on complaining, முன்னேற மாட்டோம். you will not be able to move forward. நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது. You won't be able to see the good things. ஒரு மனுஷனை பார்க்கக்குள்ள அவனுக்கு இருக்கிற நல்லதை கண்டுபிடிங்க. When you look at someone, find something good in them. நம்முடைய சபையை பார்க்கக்குள்ள ஒரு நல்லதை கண்டுபிடிங்க. When you see the church, find good in the church. No one perfect, no church is perfect. ஒருவருமே பரிபூர்ணமான நபர்கள் அல்ல, ஒரு சபையுமே பரிபூர்ணமான சபை நாங்களும் அல்ல. பெர்ஃபெக்ட் இல்லை. We are not perfect. நல்லதை கண்டுபிடிங்க. Find good. நல்லதை கண்டுபிடிங்க. Find good. திடீரென்று கேட்டா உங்க அம்மா பற்றி ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கன்னு சொன்னா இந்த பிள்ளைகள் முழுசுதுன்னு யோசிக்கிறாங்க. When we suddenly ask a child, can you say something good about your mother? The children are confused. ஹஸ்பண்ட் வைஃப்ட்ட கேட்டா ஊமையாகிறாங்க, வாய் வருது இல்லை, பப்ப பப்ப ஒரு வேர்ட் வருது இல்லை நல்ல விஷயத்தை சொல்றது. When we ask the husband and the wife, they have no words. நல்லதை கண்டுபிடிங்க. Find good. ஒவ்வொரு ஆட்கள்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும், கண்டுபிடிங்க. There's something good in everyone. So Be find grateful. that good. நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருப்போம். அருமையான தேவவசனமே, நாங்கள் கீழ்ப்படியாம விசுவாசம் இல்லாம முறுமுறுப்புகளோடு இருந்தோம்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த பயணத்தில் நீங்க ஓடி முடிக்க மாட்டீங்க. The children of God, without obedience, without having faith, we cannot travel or move forward in that journey which was appointed to God by God to us. விளங்குதா பிள்ளை, யங் பிள்ளைகள் விளங்குதா? Don't waste your time in the wilderness.
வனாந்தரத்திலே உங்களுடைய நேரங்களை வீணடிக்க வேண்டாம். சும்மா ஓடுற மாதிரி நடக்கிற மாதிரி தான் இருங்க, ஒரு இடம் போக மாட்டீங்க. It will seem like you're walking and running, but you won't go anywhere. ஆண்டவர் உங்களுக்கு வச்ச டெஸ்டினிக்கு போய் சேர மாட்டீங்க. You will not reach that destiny which God appointed for you. ஆண்டவர் உங்களுக்கு அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவது தாமதமாகும். The purpose which God called you for, that will be delayed. ஆண்டவர் உங்களுக்கு எதை வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு தாமதமாகும். Whichever God has for you to fulfill that, it will be delayed. நீங்க பிசிக்கலி செத்துருவீங்கன்னு நான் சொல்லல. I'm not saying you will die physically. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற மாட்டீங்க. You won't be able to have improvement in your spiritual life. அற்புதங்களை காண மாட்டீர்கள். You won't be able to see miracles. ஆண்டவருடைய கரம் வேலை செய்வதை காண மாட்டீங்க. You won't be able to see the hand of God working. நாலாவது விஷயம் இதோட சொல்லி முடிக்கிறேன். I'll say the fourth thing and finish. Listen to the prophet. தீர்க்கதரிசிக்கு செவி கொடுங்கள். மோசே சொன்னார், Moses said, நீங்க சும்மா இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். Said, be still, God will fight for you. ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிங்க. Obey to the servant of God. ஊழியக்காரனை சொல்ல கேளுங்க. Listen to the servant of God. நல்லா இருப்பீங்க. You will live well. வாழ்ந்திருப்பீங்க. You will live well. செழிச்சிருப்பீங்க. You will prosper. சந்ததி வாழும். Your generations will live. என்னன்னு சொன்ன ஆண்டவர் ஊழியக்காரர் ஆண்டவர் கணம் பண்றார். God honors the servant of God. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தீர்க்கதரிசி நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அந்த தீர்க்கதரிசிக்குரிய பலனை கொடுக்கிறவங்க அடைவார்கள் என்று பைபிள் சொல்லுது. The Bible says, if you give a single cup of water to a prophet, they will not go without the reward which is for the servant of God. Listen to the pastors. ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுப்போம். நிறைய பேருக்கு விஷயம் விளங்குது இல்ல. Many people, they don't understand it. Don't make mistake. பிள்ளைகளை விட வேண்டாம். Listen to the pastors. ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்ற தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லுகிற தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படியுங்கள். You must listen to the prophet of God. அற்புதம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. Do you want miracles in your life? முன்னேறி செல்ல வேண்டுமா? Do you want to move forward? கீழ்ப்படியுங்க. Then obey. விசுவாசமா இருங்க. Then have faith. முறுமுறுக்காம கிரேட்ஃபுல்லா இருங்க. Don't complain, be grateful. ஊழியக்காரரை சொல்லு கேளுங்க. Listen to the servant of God. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. எழுந்திருந்த வார்த்தையை ஒப்பு கொடுப்போம். Shall we stand and give ourselves for these words?